சோலார் பம்ப் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 63 மெகாவாட் ரூஃப்டாப் சோலார் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால நேற்று மட்டுமே 6% ஸ்டாக் ஏறி இருக்குங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, நேற்று நிப்டி மாதிரி ஜம்ப் ஆகி மேலே ஏறி க்ளோசிங் டைமில் கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. 63 மெகாவாட் ரூஃப்டாப் சோலார் ப்ராஜெக்ட் வந்து வாங்கியிருக்கு. 500 கோடி ரெவன்யூ வரும். இதுதான் மட்டும் வருது. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சீப் பவர் காஸ்ட்லி டிரான்சேக்ஷன் வந்து குறைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PM சூர்யா கெஹர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1.8 lakh மில்லியன் பீப்புளுக்கு வந்து ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் இதோட இதுங்க. சோலார் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 GW வச்சிருக்காங்க. ஸோ மோத்துரில் சோலார் பம்ப்ஸுக்கு இது ஒரு பெரிய பிஸ்னஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீசெண்டாக IPOவில் வந்த கம்பெனி தான். IPOவில் வந்ததுக்கப்புறம் நல்லா இறங்கி கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு கீழே போயிட்டு இப்போ 422 நிற்குதுங்க. இதை கூட ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா சக்தி பம்ப்னு ஒரு கம்பெனி இருக்கும் இந்த செக்டரில், அது பயங்கர வளர்ந்த கம்பெனி. ஸோ இதுவும் உங்களுக்கு தான் காம்படிட்டர். இவங்களும் ஒரு நல்ல கம்பெனி தாங்க தேடுறாங்க. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபர்தராக மானிட்டர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் ஏஞ்சல் ஒன்று வந்து ஒரு 4.28 கோடி வந்து செபிக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். சப் ப்ரோக்ராம் ஓவர் சைட் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதனால பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட செபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ஃப்ளூயன்சரை பேன் பண்ணியிருக்காங்க. 82 கம்பெனி பம்பன் கம்பெனி வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி இதில் தான் இந்த ஏஞ்சல் ஒன்று வந்து மாட்டிக்கிச்சுங்க. ஸோ சப்ரோக்கர் ஓவர் சைட்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் ஒன்னோட நெட்ஒர்க்கில் ஆப்ரேட்டிங் சப்ரோக்கர்ஸும் ஆத்தரைஸ் பர்சனும் பெர்ஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து இது வந்து ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு 4.28 crore வந்து நாங்கள் வந்து ஃபைனை பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எல்லா சப்ரோக்கர் தாங்க. ஏஞ்சல் ஒன் ஜீரோ தான் குரோ எல்லாமே சப்ரோக்கர் தான். பிகாஸ் ஏஞ்சல் ஒன் வந்து இதை வந்து எதிர்க்கவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. எங்களுக்கு ஃபைன் என்ன, இந்த ஃபைன் நாங்கள் பே பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ பார்க்கலாம் இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பொறுத்தாங்க பார்க்கணும். இது ஏஞ்சல் ஒன்ல வந்து ஒரு நியூஸு. அப்புறம் 2 QIP நியூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வாரி எனர்ஜி லிமிட்டெடுங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு QIP வந்து போட போகிறாங்க. அண்ட் அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷேர் ஹோல்டர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க 10,000 கோடி ப்ரைஸ் பண்ணவா அப்படின்ட்டு. ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சோலார் PV மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 26 GW, அதை வந்து 98 GW வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதனால அது வந்து உங்களுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ 3x வந்து அவங்கள வந்து இது வேணும், அவங்களுக்கு வந்து வேணும் அமௌண்ட் வேணும் இந்த மாதிரி கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அதனால இவங்க வந்து இதை பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான காம்படிட்டர் யாருன்னா ஐநாக்ஸ் கிளீன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்களும் இவங்க பயங்கரமாக காம்படிஷன் போட்டுருக்காங்க. ஸோ QIPக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அலுமினியம் வந்து 4 year கையில் இருக்குது, எங்களுக்கு நிறைய அமௌண்ட் வேணும். ஏன்னா சோலாரில் நிறைய அலுமினியம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் RBB பாண்ட் இது வந்து ஈஸிங் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் PM சூர்யா கெஹர் ப்ளஸ் PM குஷாம் ஸ்கேலிங் அப்படின்னு 2 வச்சிருக்காங்க. அதனால டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்புறம் US எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் இந்த வார் முடிச்சா எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நியூஸ்னால 10,000 கோடி நாங்கள் வந்து QIP ரேஸ் பண்ண போகிறோம், கம்பெனியில் அது வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. QIP ரீசெண்டாக வந்த கம்பெனிலாம் பயங்கரமாக ஏறிச்சுங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளே நிறைய QIP கம்பெனி வந்து பார்த்துருப்போம். நல்லா ஏறி அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா ஏறி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு கம்பெனி இந்த கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. கிட்டத்தட்ட 9,337 ரூபா இருக்குது. இவங்களும் ஒரு QIP போட போகிறாங்க 2,000 கோடிக்கு தான். எதுக்குன்னா இந்த ஆட்டோ அண்ட் கிளியர் கேப்ல வந்து ரேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி கம்பெனினா ஒரு ஆட்டோ காம்பனிங்க. இந்த பவர் ட்ரெயின் அலுமினியம் டை காஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பண்ணுற ஒரு கம்பெனி. OEM நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மல்டிபிள் ஆட்டோ தீம்ல இருக்காங்க. இதுவும் அகெயின் இவங்க சொல்றது அலுமினியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நாங்கள் நிறைய வந்து EV காம்பனண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், அதனால எங்களுக்கு வந்து நிறைய அலுமினியம் தேவைப்படுறதுனால நாங்கள் இந்த 2,000 கோடி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இது எல்லாமே அவங்களோட எல்லாருமே கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் QIP போடுறாங்க. அது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கம்பெனி, டைரக்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரீஇன்சூர் கம்பெனி. ஆக்சுவலாக GICன்னு ஒரு கம்பெனிக்கு GICRE, அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரீஇன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனிங்க. ஒரு நல்ல கம்பெனி தான், கவர்மெண்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 5% ஸ்டேக்கை வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் வந்து நிறைய குறைச்சிட்டே வருதாங்க இந்த கம்பெனி. இப்போ நிறைய ஆஃபர் ஃபார் சேல் வந்துச்சு இல்லையா. NLC வந்துச்சு 5x சப்ஸ்கிரைப் ஆச்சு, NHPC வந்துச்சு 3.5x சப்ஸ்கிரைப் ஆச்சு. இவங்க வந்து 5% வர போகிறாங்க. மேபி வந்து நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேங்க. ஆல்ரெடி நான் அந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். இது ஃபர்தராக வந்துச்சுன்னா நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஐ லைக் திஸ் கம்பெனி. எனக்கு இன்சூரன்ஸ் செக்டர் இந்த கம்பெனி கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இது போக பார்க்கலாம், இது எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுவேன். பப்ளிக் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அந்த நியூஸ் வந்து நான் ஃபர்தராக சொல்கிறேன்.
நீங்கள் பார்த்தது வந்து நான் காலையில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் என்னால் அதை எடிட் பண்ண முடியல. ஸோ காலையில் இந்த நியூஸ் 3 நியூஸும் எடிட் பண்ணேன். மேபி டைம் கிடைக்கும் எடிட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்தியா பயங்கரமாக அடி வாங்கிடுச்சுங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 7% இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8% கிட்ட போயிட்டு இருக்கு. அண்ட் அதோட ஃபோர் பிளேஸ் அந்த டீட்டெயிலாம் வந்துருச்சுங்க. கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 5% விற்க போகிறாங்க. அதை பார்த்தது தான். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காலையில் 388 இருந்துச்சு, 357. ஆக்சுவலாக அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் 352 வந்து ஃப்ளோர் ப்ரைஸாக வச்சிருக்காங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜூன் 16 வந்து நான் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஜூன் 17 வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. நானும் அப்ளை பண்ணுவேங்க. எனக்கு இது ஓகேவான கம்பெனி தான். இட்ஸ் குட் கம்பெனி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யாருக்காவது யூஸ் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 9% டிஸ்கவுண்ட் இருந்துச்சு காலையில் ரேட்டு படி. பட் இப்போ டிஸ்கவுண்ட்லாம் இல்லை, எல்லாத்தையுமே கரைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி இதுலேருந்து அவங்க வரப்போகுதுங்க. பார்க்கலாம் இந்த ஓஎஃப்எஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இந்தியா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 11 நியூ நிஃப்டி செக்டாரல் இண்டிசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதானே கரெக்டான டைம். இந்த மாதிரி செக்டாரில் வந்து பீப்புள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கலாம். ஒரு 11 செக்டாரில் அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இனிமேல் இதை சூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்காக தான் பண்ண வராங்க. அது போக இந்த மாதிரி இண்டிசஸ் வரதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிவ் ஃபண்ட் ஃப்ளோ வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 11 நிஃப்டி செக்டார் இண்டெக்ஸுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் அதில் வரும், இடிஎஃப் வரும், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வரும். இந்த மாதிரி அதில் வந்து அமௌண்ட் மந்த்லி எஸ்ஐபி பேஸில் நிறைய அமௌண்ட் இன்ஃப்ளோ நடக்கும். அதாவது பெஞ்ச் மார்க்கில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபென்ஸோ ஃபார்மா அது ஆல்ரெடி இருக்குது அந்த இண்டிசஸ்லாம், அந்த பேங்கிங் இண்டிசஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து வேலிடேட் பண்ண எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க? அந்த இண்டிசஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்ம சொல்லுவோம் நம்ம இல்லையா. இப்போ டாப் 50 கம்பெனி வந்து இந்தியாவை எப்படி வேலிடேட் பண்ணுவோம்? நிஃப்டி 50 வச்சு தான். அது ஒரு இண்டிசஸ் வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி செக்டார் நீங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இந்த இண்டிசஸ் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து தீம் வேலிடேஷன். இப்போ உங்களுக்கு பர்டிகுலர் தீம் பிடிச்சிருக்கு, அந்த தீம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தீமை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு இது பிடிச்ச இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாப் இண்டெக்ஸ் இருக்குங்க சார். நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 11 இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பவர், அப்புறம் நிஃப்டி கேபிட்டல் குட்ஸ், நிஃப்டி டெலிகம்யூனிகேஷன், நிஃப்டி கன்ஸ்ட்ரக்ஷன், நிஃப்டி கன்சியூமர் சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. அப்புறம் நிஃப்டி கமர்ஷியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், நிஃப்டி ரீட்டைல், நிஃப்டி ஹாஸ்பிட்டல், நிஃப்டி என்பிஎஃப்சி, நிஃப்டி ஹவுசிங் ஃபினான்ஸ், நிஃப்டி இன்சூரன்ஸ். ஸோ இது எதுவுமே இல்லை. ஸோ இதில் எனக்கு பிடிச்சதுன்னா நிஃப்டி பவர். ஏன்னா ரீசன் நம்ம பவர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டாக பவர் செக்டர் எப்படி சூப்பர் சைக்கிளில் போக போகுது அப்படின்ட்டு. யாருக்கும் அந்த வீடியோ வேணால் பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் நிஃப்டி ஹாஸ்பிட்டல், எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டுமே ஹைலி ஓவர் வேல்யூடுங்க. நிஃப்டி பவர் அண்ட் நிஃப்டி ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செக்டாரை சூஸ் பண்ணான்னு தோணுது. ஆல்ரெடி ஓவர் வேல்யூ இருக்க ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ்ல இடிஎஃப்லையாவது போகலாம். அண்ட் ஃபைனல் இன்சூரன்ஸ். நம்ம இப்போ தான் இன்சூரன்ஸ் செக்டரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, எப்படியா ஒரு ஸ்டாக்கை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த இன்சூரன்ஸ் ஸ்டாக் ஆல்ரெடி விழுந்துட்டு இருக்கு அந்த கவர்மெண்டோடது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி இண்டிசஸ் கிரியேட் பண்ணி ஒரு செக்டாராக வைக்கும்போது அதுல இருந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க. ஸோ அதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பிராண்டில் 34 இண்டிசஸ் இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் அவங்கள்ட்ட எவ்வளோ இருந்துச்சா 22 தான் இருந்துச்சு, சாரி 23 தான் இருந்துச்சு. இப்போ அது 34 மாறிடுச்சு. ஓகே, இது ஒரு வைல்டு ரேஞ்சாக கவர் அப் தான். ஸோ அவங்க சொல்கிறாங்க பாரு, ஃபோக்கஸ் ஆன் பேசிவ் இந்த இடிஎஃபாக வரலாம், ஆல்டர்னேட்டிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து ஆல்டர்னேட்டிவ் சார்ஜஸ் நிறைய வரலாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல நியூஸுங்க. இதனால நமக்கு ஒரு நிறைய செக்டர் கிடைக்கும். தீமெட்டிக் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். பட் அது அட்வைசபிள் இல்லை. பட் இது ஏதாவது ஒரு தீம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? 34 தீம் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு தீம் சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.